சான்றோர் மொழி. அதில் நம்ம பார்க்க போகிறது இனியவை 40. இனியவை 40ன்னா என்னது? உலகில் நல்ல அல்லது இனிமையான விடயங்களை, விடயம்னா பொருட்கள், காரியம், இதெல்லாம் எடுத்து கூறுவதன் மூலம் மக்களுக்கு நீதி புகட்டுவதே இனியவை 40 அப்படின்ற நூலோட நோக்கம். இதில் இருக்கிற ஒவ்வொரு பாடல்லையும் பார்த்தோம்னாக்கா 3 நல்ல கருத்துக்களை எடுத்து கூறுகின்றது. இனியவை 40ன்ற நூலில் இருக்கிற ஒவ்வொரு பாடலும் 3 நல்ல கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து கூறுகின்றது. இனியவைனா நம்ம வாழ்க்கைக்கு நன்மை தரும் இனிய கருத்துக்களை கொண்ட 40 பாடல்களை கொண்ட நூல் தான் இனியவை 40. சரிங்களா? இந்த இனியவை 40 என்ற நூல் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது ஒரு 14 கீழ்கணக்கு நூல் சொல்லுங்க பார்க்கலாம். திருக்குறளும் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான். அதே போல் இனியவை 40ம் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இதில் 124 இனிய சொற்கள் கூறப்பட்டுள்ளன. இந்த இனியவை 40ன்ற நூலில் 124 இனிய சொற்கள் இந்த பாடல்களில் இருக்கு. இனியவை 40 இந்த நூலை எழுதியவர் பூதஞ்சேந்தனார். அவரோட அப்பா, தந்தையோட பெயர் பூதனார். அவர் மதுரை தமிழாசிரியர். மதுரை தெரியும்ல, அந்த ஊரில் தமிழாசிரியராக இருந்திருக்காரு. அதனால் அவரை மதுரை தமிழாசிரியர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவரோட பெயர் என்னது? பூதனார். இதில் இனியவை 40ல் 40 செய்யுள் இருக்குது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 40 செய்யுள்களை கொண்டது. அதனால தான் இனியவை 40 அப்படின்னு சொல்கிறாங்க. 40 செய்யுள் இருக்கவே அதை இனியவை 40 அப்படின்றாங்க. இதில் 4 பாடல்கள், இந்த 40 பாடல்களில் 4 பாடல் தவிர மற்ற எல்லா பாடல்கள்லையுமே 3 இனிய பொருட்கள் அவங்க சுட்டி காமிச்சிருக்காங்க. 4 பாடல்கள் தான். 1வது, 3வது, 4வது, 5வது இந்த 4 பாடல் தவிர மற்ற எல்லா பாடல்கள்லேயுமே 3 இனிய பொருட்கள் வரா மாதிரி பாடல்களை பாடியிருக்காரு பூதஞ்சேந்தனார். இதில் முதல் 2 அடிகளில் 2 பொருட்களும், பின்னாடி இருக்க 2 அடியில் ஒரு பொருளும் மற்ற இருக்கிற எல்லா பாடல்கள்லையும் வருது. சரிங்களா? முதல் 2 அடிகளில் 2 பொருட்களும், பின்னாடி இருக்க 2 அடியில் ஒரு பொருளும் வரா மாதிரி மற்ற எல்லா பாடல்களும் அமைந்திருக்கு. இது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இப்போ நம்ம பாடலை பார்க்கலாமா? இனியவை 40. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே, எல் துணையானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் மாற்ற இனிது. சரிங்களா? இதனோட ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். இந்த பாடலோட பொருளை பார்த்துடலாமா? கற்றார் முன், நன்கு கற்றவர்களின் முன், கல்வி உரைத்தல், தான் கற்ற கல்வியை கூறுதல், மிக இனிதே, மிகவும் இனிமையானது. கற்றவர்களோட முன்னிலையில் தான் கற்ற கல்வியை கூறுவது மிக இனிது அப்படின்னு முதலடியில் சொல்லியிருக்காங்க. மிக்கார்னா அறிவில் மேம்பட்டவர். மிக்காரை சேர்தல், அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது, மிகமான முன் இனிதே, மிகவும் இனிமையானது அப்படின்னு 2வது அடியில் சொல்லியிருக்காங்க. 3, 4 அடிகளில் என்ன சொல்லியிருக்காங்க? எல் துணையானும். எல் உங்களுக்கு தெரியும்ல, எல் கொழுக்கட்டையிலலாம் எல் வச்சு கொழுக்கட்டை செய்வாங்கல்ல, அந்த எல் எவ்வளோ சின்னதாக இருக்கும். அந்த அவ்வளோ எல் மாதிரி ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட பிறரிடம் கேட்டு பெறாமல், மற்றவங்க கிட்டேருந்து கேட்டு பெறாமல் தான் ஈதல், பிறருக்கு தான் கொடுக்கறது, எத்துணையும் ஆற்ற இனிது, எல்லாவற்றையும் விட இனிமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயே பாருங்கள், முதல் அடியில் ஒரு பொருள், 2வது அடியில் ஒரு பொருள், மற்ற 2 அடியில் ஒரு பொருள், மொத்தம் 3 பொருள் வந்திருக்கா? அது மாதிரி தான் இதில் இருக்க எல்லா பாடல்கள்லேயுமே 3 பொருள் வரா மாதிரி தான் வந்திருக்கு. 4 பாடல்களில் மட்டும்தான் 4 பொருள் வரா மாதிரி இருக்குது. அந்த 4 பாடல்கள் என்னென்னா 1வது, 3வது, 4வது, 5வது பாடலில் மட்டும்தான்
4 பொருள் வரா மாதிரி இருக்குது. மற்ற அந்த 4 பாடல்கள் தவிர மற்ற எல்லா பாடல்கள்லேயுமே 3 பொருள் வரா மாதிரி தான் இருக்குது. முதல் அடியில் ஒரு பொருளும், இரண்டாவது அடியில் ஒரு பொருளும், மற்ற 2 அடிகளில் ஒரு பொருளும் வரா மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த பாடலில். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிது, அது ஒரு பொருள். கற்றவர்களின் முன் தான் கற்ற கல்வியை கூறுவது இனிமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் அடியில். இரண்டாவது அடியில் அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது மிக இனிதானது அப்படின்ற பொருள் ரெண்டாவது அடியில் வருது. மற்ற 2 அடியில் எல் மாதிரி சின்னதாக இருந்தாலும் மற்றவங்க கிட்ட கேட்டு பெறாமல் பிறருக்கு தான் கொடுத்தல் எல்லாவற்றையும் விட இனிமையானது அப்படின்னு இந்த 2 அடியில் வந்திருக்கு ஒரு பொருள். அடுத்து பொருள் அறிவோம். மிக்கார், மிக்கார்னா என்னது? அறிவில் மேம்பட்டவர். எல் துணை, எல் துணைனா எல் அளவு. எத்துணையும், எல்லாவற்றிலும். மாண்பு, பெருமை. சரிங்களா? நூலை பற்றி இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? இந்நூல் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனரால் எழுதப்பட்டது. வாழ்க்கைக்கு நன்மை தரும் இனிய கருத்துக்களை கூறுவது. 40 பாடல்களை கொண்டது, எனவே இனியவை 40 என்று அழைக்கப்படுகிறது. இனிய கருத்துக்களை கூறுறதால இதை இனியவை 40 பாடல்கள் இதில் இருக்கிறதால இனியவை 40 அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த பாடலை எழுதியவர் பூதஞ்சேந்தனார். அவர் மதுரை தமிழாசிரியர் பூதனாரோட மகன். அடுத்து சரியான விடையை தெரிவு செய்வோமா? உரைத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள். உரைத்தல்னா என்னது? சொல்லுதல். ஈதல் என்ற சொல் குறிக்கும் பொருள். ஈதல்னா கொடுக்கிறது, கொடுத்தல். மிக்காரை, மிக்காரைனா மிக்கார்னா என்ன நம்ம படித்தோம்ல, இப்போ தானே அந்த பொருள் கூறுகளை படித்தோம். அறிவில் மேம்பட்டவர், அறிவில் மேம்பட்டவரை தான் மிக்கார் அப்படின்னு சொல்லுவோம். இரவாது, இரவாதுனா பிறரிடம் கேட்டு பெறாது, அடுத்தவங்க கிட்ட கேட்டு பெறாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் இரவாது. இரவாதுனா பிறரிடம் கேட்டு பெறாது. சேர்தல் என்று சொல் குறிக்கும் பொருள். சேர்தல்னா இணைதல். பொருள் பட எழுதி படித்து மகிழ்க. இதில் பாருங்க, எனக்கு இனிப்பு பிடிக்கும், எனக்கு இனிப்பு பிடிக்கும். இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை பிரித்து போட்டிருக்காங்க. என, இக்கு, இனி, இப்பு, பி, டிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பொருள் பட பிரித்து கரெக்டாக எழுதணும். எப்படி எழுதணும்னா எனக்கு இனிப்பு பிடிக்கும், அது மாதிரி கரெக்டாக பொருள் பட பிரித்து எழுதணும். அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. உழை, இப்பு, ஊ இப்படின்னு ஏதாவது வருமா சொல்? இப்பு, ஊ, உயர்வுத அப்படின்னு வராது. உழைப்பு உயர்வு தரும் அப்படின்னு கரெக்டாக ப்ராப்பராக பிரித்து எழுதணும். அடுத்து என்ன இருக்குது? மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இங்கே பாருங்க, மர, இம், வள, இற்போ, இம்ம, இழைப்பே அப்படின்னு அது பொருள் படாத மாதிரி ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக எழுதணுன்னாக்கா மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இங்கே என்ன இருக்குது? சுத்தம் சுகம் தரும். அது மாதிரி பொருள் பட பிரித்து கரெக்டாக எழுதணும். இனிய தமிழில் பேசுங்கள், அதுதான் கரெக்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இனி, எத்தமி, இழில் பேசுங்கள், அது சொல்லும் போதே நம்மளுக்கு எப்படி வருது? பொருள் படலை, பொருள் தரவே இல்லை. இனிய தமிழில் பேசுங்கள் அப்படி தான் சொல்லணும். அவ்வளோதான் இந்த லெசனில். தேங்க்யூ.